என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு அவ்வளவு க்ளோஸ் அப்ல வந்து உன் முகத்தை காட்டிட்டு இருக்க. எப்ப நான் தூங்கினாலும் என் பக்கத்துல வந்து இதைத்தான் நீ பண்ணிக்கிட்டே இருக்க. ஹலோ ஹலோ, நான் ஒன்னும் உங்க முகத்துக்கு முன்னாடி என் முகத்தை வைக்கல. நீங்க தான் உங்க முகத்தை கொண்டு வந்து என் முகத்துக்கு முன்னாடி வச்சீங்க. மொத்த பெட்லயும் நீங்களே தூங்கினா என்ன அர்த்தம்? இன்னொரு பக்கம் ஓரமா படுத்திருக்க என்ன போர்வ மாதிரி சுத்திக்கிறது. அப்புறம் நல்லா இருக்கே இது. நான் பூர்வ எழுத்தா நீ என் கூட வந்துருவியா? இடம் பத்தலன்னா என்னை எழுப்பி நீ சொல்லியிருக்கணும். என் கிட்ட வர்றதுக்கு உனக்கு சாக்கு தேவைப்பட்டுச்சு, அப்படித்தானே? என் கிட்ட வரணும்னு உனக்கு ஆசை, அப்படித்தானே? இன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த உண்மை தெரியலன்னு வை. அதுக்கப்புறம் நான் கீழே போய் படுத்துப்பேன். நீ எப்பவும் போல தாராளமா பெட்லயே படுத்துக்கோ. என்னை பத்தி உனக்கே தெரியும். நான் தூங்கும் போது என் கை கால்லாம் எந்த பக்கம் போகும்னு எனக்கே தெரியாது. அதனால நோ கேரண்டி. ஒருவேளை நீயா வந்து ஐ மீன் நான் உன்கிட்ட வந்தாலோ இல்ல நீ என் கிட்ட வந்தாலோ விஷயம் ஒண்ணு தானமா? ஒரு நிமிஷம். ஓவரா நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, ஒழுங்கா வாய் மூடிட்டு கட்டிலே படுங்க. போங்க. நீ இவ்வளவு வற்புறுத்தி கேட்கறதுனால நான் இங்கே படுத்துக்கிறேன். ஓகே. கார்த்திக், நானே விரும்பினாலும் உங்களை நெருங்க முடியாது. கிட்ட நெருங்கினா தண்டனை தான். குருதேவா, இவதான் நான் சொன்ன அந்த ருத்ரம்மா. அந்த கொலகார குடும்பத்துக்கு உதவி செய்ய தான் உயிரையும் கொடுக்கறதுக்கு இவ தயாரா இருப்பா. இவதான் குருதேவா எங்களை கொல்றதுக்கு அந்த மயில கூட அனுப்பி வச்சா. நானும் சிவன்யாவும் அந்த மயில கொன்னுட்டோம். இவளை ஏன் வசப்படுத்திட்டேன்? இவ்வார்த்தைக்கு இவ இனி கட்டுப்பட்டு இருப்பா. நல்ல வேலை செஞ்ச ஸ்ரேயா. இவளை நீ வசப்படுத்தினது ஒரு வகையில நல்லது. கடவுள் மனுஷங்களுக்கு சக்தியை தராரு. ஆனா மனுஷன் அந்த சக்திகளை தவறா பயன்படுத்தும் போது இந்த நிலைமை தான் ஏற்படும். ருத்ரமா, ஹரிஷ் ஜெயராஜுக்கு துணை போகாம இருந்திருந்தா அந்த கடவுளே உனக்கு உதவி பண்ணியிருப்பாரு. ஆட, நீ மனுஷனை மட்டும் இல்ல கடவுளையே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டியே. பாத்தியா, அதனாலதான் உன் சக்திகளை இழந்து நீ நிக்கிற. கடவுளுக்கு சொந்தமான சொத்தை கொலகாரங்களுக்கு கொடுக்க நினைக்கிறியே, அது நடக்காது. அந்த நாகமணி சிவனுக்கு சொந்தமான சொத்து. சிவன் சொத்தை கொள்ள அடிச்சவங்க இப்ப வரைக்கும் நிம்மதியா இருந்ததா சரித்திரமே இல்லை. எங்க கெட்ட சக்தி இருக்கோ அங்க நல்ல சக்தியும் இருக்கும். எங்க சாத்தான் இருக்காரோ அங்க பகவானும் இருப்பான். குருதேவா, இவ அந்த ஹரிஷ் ஜெயராஜ்காக தான் எல்லாத்தையும் செஞ்சான். அந்த 5வது கொலைகாரன் யாருங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா சொன்ன. நிச்சயமா இவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இவ வசிய நிலையில எப்படி சொல்லுவா? இவளை சொல்ல வைக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். அந்த எம்பெருமானுடைய சக்தி இவளை சொல்ல வைக்கும். நான் ஒரு சித்தியை இவ மேல பிரயோகிக்க போறேன். அத நான் பிரயோகிச்சா இவ உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவ 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 சிவாய நம. ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவ 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 சிவாய நம. ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எங்க இருக்கோன்னு பாக்குறியா? நீ நாகினியோட இடத்துக்கு வந்திருக்க. உன்னை அந்த இடத்துலயே கொண்டு இருக்கணும். அவ்வளவு வெறி இருந்து உன்னை சும்மா விட்டேன். உன்னை மன்னிச்சு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரல. இப்ப தெரியணும் அந்த 5வது கொலைகாரன் யாருன்னு. அவனை உனக்கு தெரியாதுன்னு உன்னால சொல்லவே முடியாது. உனக்கு எல்லாமே தெரியும். நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். யார் இந்த கொலைகாரன்? இதுக்கு மேலையும் மறைக்க நினைக்காத, சொல்லு. அது அவங்கள உங்களால எந்த நேரத்திலையும்
எந்த நேரத்திலயும் நெருங்க முடியாது. என்ன பயம் காட்டுறியா? ஆ? நான் எதுக்கும் துணிஞ்சவன். சொல்லு, அந்த 5வது கொலைகாரன் யாருன்னு சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா, இல்ல உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கூன நிரந்தரமா ஆக்கவா? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அவங்க அவங்க கார்த்தியோட கார்த்தியோட சொந்தம். இவ முழுசா சொல்லுவான்னு பார்த்தா பாதி சொல்றதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டா. கார்த்திகோட சொந்தம்னு சொன்னா எந்த வகை சொந்தம்னு எடுத்துக்க முடியும்? இன்னைக்கு சொல்லலனாலும் நாளைக்கு மயக்கத்தை தெளிய வச்சாவது இவகிட்ட உண்மையை வாங்கணும். அவ எதுவும் சொல்லாம இருந்தா அதனை கோவப்படணும். அவதான் நமக்கு ஒரு பெரிய குறிப்பியை கொடுத்துட்டாளு. அதிலேயே அவ விஷயத்தை சொல்லாம சொல்லிட்டா. அவ என்ன சொன்னா, கார்த்திகோட சொந்தம்னா அதுவே தெளிவுபடுத்துது. அந்த 5வது கொலைகாரனுக்கும் கார்த்திக்குக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கணும். அது என்னங்கறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன் குருதேவா. அந்த கொலைகாரன் இங்க நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கணும். அவனை நாம தான் கவனிக்காம விட்டுருக்கோம். அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. இவ்வளவு கரெக்டா தலைவர் பாட்டு பாடுற முத்து? அந்த செடியில இருந்து ஒரு பூவை பறிச்சு குறா. உனக்கு தெரியுமா, இந்த பூவை நான் என்னுடைய லவ்வருக்கு கொடுக்க போறேன். டேய் சீக்கிரமா எடுத்து குறான்ற. கையை தொடச்சிட்டு சுத்தமா எடுத்து கொடுக்கணும். 1 மணி இருக்கும். ஆகட்டுங்க ஆகட்டுங்க. இந்தாங்க பூவு. என்னப்பா இது வேஷம்? என்ன தோட்டக்காரன் ஆயிட்டீங்க? அப்ப நம்ம ஏழை ஆயிட்டோமா? என்னைக்கும் ஏழையாகவே மாட்டோம்டா. இந்த இத லவருக்கு கொண்டு போய் கொடு. அப்பா லவர்னு சொன்னதுல சும்மா. டேய் முத்து, ஓரமா நிக்க மாட்டியாடா? அறிவு கட்டவன வழியில நிக்கிற. அப்பாக்கு அப்பா தோட்டக்காரன் இல்ல. அப்பா யார்கிட்டடா கதை விடுற? டே ஆனந்தன், நான் தான் தூக்க கலக்கத்துல எழுந்திருச்சு வரேன்னு பார்த்தா நீ தெளிவா இருந்துகிட்டே தோட்டக்காரன் அப்பாங்கிறிய. எப்படி அது? இந்த தோட்டக்காரன் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி இருக்கிறான், ஆனா இவன் அப்பா கிடையாது, தோட்டக்காரன் தானே. கழுவி ஊத்திட்டதுக்கு அப்புறம் அப்பா இருந்தானே தோட்டக்காரன் இருந்தானே. அம்மா அம்மா, இந்த ஆனந்த் என்ன ரொம்ப குழப்புறாம்மா. நான் இதுன்னு சொன்னா அவன் அதுன்னு சொல்றான், நான் அதுன்னு சொன்னா அவன் இதுன்னு சொல்றாமா. இவன் தோட்டக்காரனா இல்ல அப்பாவாமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களாலேயே சொல்ல முடியல. இது அப்பா இல்ல. நான் இப்ப கிளியர் பண்றேன். இன்னைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா இல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்களா? ஏன் இப்படி இங்க குத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க டாடி சொல்லுங்க. காம்படிஷன் முடிஞ்சு போயிடுச்சுடா. ஆமா, உங்க அம்மா முதல்ல என்ன இந்த ட்ரெஸ்ல தான் பார்த்தா. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது தான் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணா. கிழவன் அவனோட உண்மையான புத்தியை காட்டி என்ன பத்தின ரகசியத்தை சிவன்யாவுக்கு தெரியப்படுத்தாம இருக்கணும். So sweet. அப்பா மாதிரி இருக்கு. ஆமாப்பா, இவர் உண்மையத்தான் சொல்றாரு. நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, உங்க அப்பா கடுமையா உழைக்கிறவரு. பாத்தீங்கல்ல, அப்படி உழைச்சுதான் இவர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு. இல்லங்க, சரி அதை கீழே வச்சுட்டு எந்திரிக்கிறீங்களா? அட எந்திரிங்க, இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்களா, நீங்க எதுக்கு செய்றீங்க ஹரிஷ்? பழச மறக்க முடியலையே. எவ்வளவுதான் உயரம் போனாலும் ஒரு மனுஷன் பழச மறக்க கூடாதுன்னு நீ தானே சொல்லியிருக்க. பழச மறந்தவன் தன்னையே மறந்ததுக்கு சமம்னு கூட சொல்லுவிய. சொன்னல. சரிங்க, நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. மறந்துட்டீங்களா ஹரிஷ்? உங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் வாங்க.
அந்த மீட்டிங் இருக்கிற விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். பழச கலர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற விஷயத்தையெல்லாம் எனக்கு மறந்தே போயிடுது. மிலியன் டான்ஸ் செம்ம கியூட் இல்ல? ஆமா, எப்படி தோட்டக்காரன போய் நீங்க? எனக்கு இவர்தான் அப்பான்னு தெரியாது. இந்த ஹரிஷ் ஜெயராஜ்க்கு என்ன ஆச்சு? ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வினோதமா நடந்துக்கிறான்? எதுக்காக நீங்க எப்ப பார்த்தாலும் டவலோடயே சுத்திட்டு இருக்கீங்க கார்த்திக்? நீ எதுக்கு நான் டவல் கட்டும் போதெல்லாம் கரெக்டா என் முன்னாடி வந்து நிக்கிற? அப்போ உனக்கு அதுதான் பிடிச்சிருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எதுவும் பிடிக்கல. கார்த்திக் என்ன பண்றீங்க? உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். என்ன? நல்லா தூங்குனியா? சுத்தமா தூக்கமே வரல. ஏன்? கெட்ட கெட்ட கனவா வந்துதானே? கனவு கண்டது நீங்க தான். அவரை அடிச்சு விரட்டிட்டாங்க, அவரை கொல்ல வந்தவங்கள அடிச்சு விரட்டிட்டாங்க. நீங்க யாரு கொல்ல வந்தா? சிவன்யா, மறுபடியும் என்ன அந்த ராஜு உடையில நான் பார்த்தேன். நான் அப்படியே ராஜா மாதிரி யாரு கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது யாருன்னு தெரியல. ரொம்ப வினோதமா இருந்தது. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். நான் உங்ககிட்ட எப்படி சொல்வேன் கார்த்திக்? நீங்க உங்களோட கனவுல ராஜ உடையில யாரை பாக்குறீங்களோ அது நீங்க இல்ல, உங்களோட அப்பா. அவர் இப்ப எங்க இருக்காரோ தெரியல. லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் உன் மேலத்தான் லூசா சுத்துறான். லூசு லூசா சுத்துறான். காதல் வராதா காதல் வராதா என்மேல் உனக்கு. இந்த வயசுல இப்படி ஒரு பாட்டு கேக்குதா உனக்கு? என்ன கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு வரைக்கும் உன் பர்சனாலிட்டி எப்படி எல்லார்கிட்டயும் காட்டிட்டு இருக்கோம்? அத ஸ்பாயில் பண்ற மாதிரி எதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க? கேட்டுட்டாலே ஒரு கேள்விய இப்பதான் பாயிண்ட்க்கு வந்திருக்க. நீ என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னைக்குமே பழச மறந்துடாத மாதிரின்னு சொன்னல. நீ எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் மாறி மாறிதான்னு சொன்னல. நீ சொன்னதுல விஷயம் இருக்கிறதுனாலதான் நான் மாறி உண்மையான மாறியாவே மாறிட்டேன். சொன்னது நீதானே. கிழிச்சிடுவேன். எதுக்காக இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? இத நீ முதல்லயே கேட்டிருந்தா முதல்லயே நான் பதில் சொல்லியிருப்பேனே. இப்ப வர விஷயத்துக்கு. பஞ்சவனம் சமஸ்தானத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். 5 பேர் சேர்ந்துதான் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம். மூளை நெய்யா இருந்தாலும் நாங்க 4 பேரும் முக்கியத்துவமா இருந்தோம்ல. குழந்தைங்க லட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சிய. நீ கேட்டதுனாலதான் நாங்க 4 பேரும் நாகமணி எடுக்கிறதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்தோம். திருவிளையாடலையே சொல்லியிருக்காங்க சிவன் இல்லாம சக்தி இல்லன்னு. அதனாலதான் சொல்றேன், இனிமே இந்த அவமானப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. Give respect and take respect. மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். இன்னொரு விஷயம், பாக்யராஜே சொல்லியிருக்காரு, ஒரு கையில ஓசையை எழுப்ப முடியாதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு கையிலேயே ஓசையை வர வைக்கணும்னு சொன்னா சும்மா சொடக்கு சொடக்கு போட்டு வர வைக்கலாம். இவ நல்லவன்னு சொன்னாலும் நம்பிடாதீங்க, என்ன கெட்டவன்னு சொன்னாலும் திட்டிடாதீங்க. மாரியோட நடவடிக்கை, பேச்சு, இது எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசம் தெரியுது. இவனை இப்படியே விட்டா என்னோட பிளான் எல்லாம் வீணாயிடுமே. உன்னோட இந்த ஆட்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். மாதிரி பண்ணிட்டா போச்சு. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் நாகமணியை மறைச்சு காப்பாத்துறதுன்னு எனக்கே தெரியல. அவன் நிச்சயம் வருவா. அவளும் அந்த தோட்டக்காரனும் நாகமணி அடைகிறதுக்கு என்ன வேண்டாலும் செய்வாங்க. அது உங்க கைக்கு கிடைக்கவே கூடாது. அது உங்களுடைய சொத்து. உங்ககிட்ட தான் வந்து சேரணும். அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்க போறேனே தெரியல. என்னுடைய மகன், என்னோட பிள்ளை, என் பிள்ளையா என்ன அடிச்சான்.
கடவுளே, அப்பா. நான் எங்க இருக்கேன்? இது நம்மளுடைய அரண்மனையாச்சு. என் மக, என் பிள்ளை உன்னை மறுபடியும் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இளவரசன் எனக்கு கிடைச்சிட்டான். யார் இளவரசன்? நான் ஒன்னும் இளவரசன் கிடையாது. என்னோட பேர் கார்த்திக். இல்லப்பா, நீ என் பிள்ளை செந்தூரன். உனக்கு நானும் உன் அம்மாவும் சேர்ந்து வச்ச பேர் இது. உங்க அம்மாவை கொண்டுட்டு உன்னை என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் இறந்துட்டு தான் ஊர் உலகத்துக்கு சொல்லி இத்தனை வருஷம் அரண்மனையிலேயே அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வரல. நல்ல வேலையா உன்னை எதுவும் செய்யல. ஆனா அவங்க ரொம்ப மோசமானவங்க. உன்னை இந்த நேரத்துல எது வேணாலும் செய்வாங்க. அவங்க கூட இருக்காத. நீ என் கூடயே வந்திருப்பா. நான் தான்ப்பா உன்னுடைய உண்மையான அப்பா. என் முகத்தை பாரு, என் முகத்தை பாரு. நீதான் என் வம்சத்தோட வாரிசு. என் பேச்ச நம்பப்பா. இப்ப நீ யார் கூட இருக்கியோ அவங்களாம் ரொம்ப மோசமானவங்கப்பா. அதுலயும் அவ ரொம்ப ஆபத்தானவ. அவதான் அந்த யமுனா. அவ எதையும் செய்ய துணிவா. என்னோட இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு என்கிட்ட இருந்த நாகமணியை கொள்ளடிக்கிறதுக்காக சந்தோஷமா இருந்த நம்ம குடும்பத்தை அவ அழிச்சிட்டா. 4 பேரை சேர்த்துக்கிட்டு நமக்கு அவ துரோகம் பண்ணிட்டா. அவ செஞ்ச துரோகத்தினால உங்க அம்மாவோட உயிர் போயிடுச்சு. உன்னையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. அவ என்னுடைய தங்கச்சியே இல்ல. நான் பால் ஊட்டி வளர்த்த பாம்பு அவ. நான் நம்ப மாட்டேன். அவங்க என்னோட அம்மா. என் அம்மா என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. ஓ மேல இல்ல, அந்த நாகமணி மேல. அந்த நாகமணிக்காக அவ எதை வேணாலும் செய்வா. இவ்வளவு வருஷமா உன்னை எதுவும் செய்யாததுக்கு காரணம் கூட அந்த நாகமணிக்காக தான். அந்த நாகமணி என்கிட்ட பத்திரமா இருக்கு. அந்த நாகமணியை எங்க வச்சிருக்கீங்க? இங்கதான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. அதை நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும். அப்போ என்னை இப்பவே அந்த இடத்துக்கு உடனே கூட்டிட்டு போங்க. அது என்னால முடியாதுப்பா. அங்க மட்டும் என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியாது. அதை மட்டும் கேட்காத, உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். ஒருவேளை நாகமணி இருக்கிற இடம் உனக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா உன்னை கொன்னுட்டு அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த நாகமணி நமக்கு சொந்தமானது இல்ல, அது இன்னொருத்தருக்கு சொந்தமானது. அந்த நாகமணி எங்கங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. இல்லனா நீங்க என்கிட்ட சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். நீங்க இப்பவே என்கிட்ட நாகமணியை பத்தி சொன்னாதான் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புவேன். உடனே சொல்லுங்க. அந்த இடத்துக்கு போலாம், வாங்க, என் கூட வாங்க. முடியாது. நான் சொன்னதை நீ நம்ப மாட்டேங்கிறல்ல, அப்ப அங்கே போ. அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு நீயே தெரிஞ்சுக்குவ. அப்புறம் எல்லா உண்மையும் உனக்கே தெரிய வரும். அவங்க செஞ்ச எல்லா பாவத்துக்கும் பதிலடி கொடுத்தே ஆகணும். அது வரைக்கும் நாகமணி எங்க இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். தயவு செய்து அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காத. சரி, நானே அந்த உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஆனா நான் திரும்ப வர்ற வரைக்கும் நீங்க இங்கே தான் இருக்கணும். என்னை மீறி நீங்க வெளியே போனீங்கன்னா அவங்க உங்களை விட மாட்டாங்க. அதனால நீங்க இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. செந்தூரா, செந்தூரா, சர்வேஸ்வரா, என் மகனுக்கு எல்லாத்தையும் புரிய வைங்க. அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க தான் அவனுக்கு புரிய வைக்கணும்.
அவனை காப்பாத்துங்க. நான் இங்க வந்தது நல்லதுக்குதான். கார்த்திக் உருவத்துல வந்ததால தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இந்த ஆளு யமுனாவை குற்றவாளிங்கிறாரே, நம்பவே முடியல. அந்த அம்மாவை கொலை செஞ்சாங்க, என்னால ஏத்துக்கவே முடியலையே. ஆனா அந்த நாகமணி இருக்கிற இடத்த மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. இதை எல்லாத்தையும் உடனே நான் சிவன்யா கிட்ட சொல்லி ஆகணும். என்ன சொல்ற ஸ்ரேயா? நீ யாரோட பேரை சொல்ற ஸ்ரேயா? யார் மேல நீ இப்படி பழி சுமத்துற? இந்த பேரு, இந்த பழி, இதெல்லாம் நான் சொல்லல சிவன்யா. இந்த விஷயத்தெல்லாம் உன் புருஷனோட அப்பா தான் சொன்னாரு. அண்ணனே தங்கச்சியை பத்தி சொல்றாருன்னா இதுல நிச்சயமா உண்மை இருக்கணும். இல்ல, இது உண்மையே இல்ல. நான் நம்ப மாட்டேன். இதுல ஏதோ போயிருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க, எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறவங்க. அவங்க அந்த குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேஞ்சவங்க அவங்க. அதுவும் இல்லாம கார்த்திக் நான் அவங்களுக்கு அவ்வளவு உயிர். ஸ்ரேயா, உனக்கு தான் தெரியும்ல, கார்த்திக்கோட உயிரை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை பத்தி எதுவும் தெரியாம என்ன கார்த்திக் அவங்க கட்டி வச்சாங்க. ஏன் தெரியுமா? என் ஜாதகம் அவரோட உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக. ஆனா நான் தான் ஜாதகத்தையே மாத்தி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க ஸ்ரேயா. என்னால இது நம்பவே முடியல. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் சிவன்யா. கார்த்திக்கோட உண்மையான அப்பா அவனோட போலி அம்மாவை பத்தி சொன்னாரு. கூட பிறந்த அண்ணன் தான் தங்கச்சியோட பேரை சொல்றாருன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். காரணமே இல்லாம சொந்தங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க சிவன்யா. ருத்ரமாவும் அதை தான் சொன்னா. கார்த்திக்கோட உறவு, கார்த்திக்கோட உறவுக்காரங்கன்னு சொன்னா. கார்த்திக்கோட சொந்தக்காரங்க யாரு? கார்த்திக்கோட அப்பா யமுனா பேரை சொல்லியிருக்காரு. யமுனா கார்த்திக்கோட அத்தை. சிவன்யா, கார்த்திக்கோட அப்பா சொன்னது உண்மையா கூட இருக்கலாம்ல. கார்த்திக்கோட அப்பா சொன்னது உண்மைனா அவர் இதுக்காக நாகமணி எடுத்துக்கிட்டு ஓடணும். ஸ்ரேயா, நீ தான் உருமாறி அவரை பார்க்க போனியே. அவர் புள்ள கார்த்திக் மாதிரி போய் பார்த்தல. ஆனா அவர் உன்கிட்ட நாகமணி இருக்க இடத்த எதுக்காக சொல்லல ஸ்ரேயா? தப்பு பண்ணவங்க தான் ரொம்ப அழுத்தமா இருப்பாங்க. அவங்க தான் உண்மையை சொல்ல மாட்டாங்க. யாரு உண்மையை சொல்லலையோ அவங்க மற்றவங்களோட பேரை சொல்லி நம்ம கவனத்தை திசை திருப்புவாங்க. இல்ல, தங்கச்சி இல்ல அண்ணன் தான் குற்றவாளி. அப்படி இல்லைன்னா அவர் நாகமணியை எடுத்துட்டு ஓடி இருக்க மாட்டாரு. யாரு உண்மையை சொல்றாங்க, யாரு பொய் சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒண்ணு கார்த்திக்கோட அப்பா பொய் சொல்லிருக்கணும், இல்லனா அந்த யமுனா ஒரு பெரிய விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கணும். நம்ம முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்ல யார் கொலைகாரங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த 5வது கொலைகாரனோட முகத்திரையை நாம கிழிச்சே ஆகணும். என்கிட்ட அதுக்கு அருமையான வழி இருக்கு. இன்னைக்கு அந்த கொலையாளியோட முகத்திரை கிழிய போகுது ஸ்ரேயா. இன்னைக்கு ரகசியம் வெளிப்பட்டுடும். இவ உயிரோட இருக்கானா? நம்ப முடியலையே. மலையிலிருந்து தள்ளி விட்டமே, எப்படி இவன் உயிரோட வந்தான்னு பாக்குறியா? நீ என்ன செஞ்சாலும் சரி, என்ன உன்னால அழிக்கவே முடியாது. அந்த நாகமணிக்காக என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல, உன்னையும் உன் கூட சேர்ந்த அந்த 4 கூட்டாளிகளையும், உங்களை யாரையும் நான் உயிரோடவே விட மாட்டேன். நாகினி தான் என் அண்ணன் ரூபத்துல வந்திருக்காளா? இனிமேதான் களை கட்ட போகுது நாகினி. அண்ணா, நீங்க உயிரோட இருக்கீங்க. நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன்னா அந்த படுபாவி
அவன் கோவமா உங்களை வண்டியில கூட்டிட்டு போனால அப்ப அவன் உங்களை கொன்னுட்டான்னு நினைச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா, நீங்க இறந்து போயிட்டீங்கன்ற விஷயம் கேள்விப்பட்ட உடனே உங்க தங்கச்சி இடிஞ்சு போயிட்டான். அந்த ராஸ்கல் அவனாலதான் என்னோட வாழ்க்கையும் நாசமா போச்சு. என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்ததுதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டம் வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க என்னடானா என்ன போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னா கூட பிறந்தவளையே சந்தேகப்பட்டுட்டீங்க. நீங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிருந்தாலும் உங்க புள்ளையனா கைக்குள்ள வச்சு வளர்க்கிறேன்னா அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த ஒரு குறையுமே வைக்கல. அது மட்டும் இல்லைன்னா நம்ம இளவரசன் எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டா பார்க்க உங்களை மாதிரியே இருக்கா. அவனுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சுன்னா அண்ணா யார் செஞ்ச புண்ணியமோ அந்த மகாலட்சுமியே மருமகளா வந்திருக்கா. நீ போய் சொல்ற யமுனா. என் பிள்ளை எந்த நிமிஷம் வரைக்கும் நீ கொல்லாம வச்சிருக்கிறது அந்த நாகமணிக்காக தானே எனக்கு நல்லாவே தெரியும். நாகமணி மேல இருக்கிற ஆசையினாலதான் என் குடும்பத்தையே அழிச்ச. அந்த மணிக்கு பாதுகாப்பா இருந்த அப்பாவின் நாகங்களையும் நீ தான் கொண்ட. நாகமணி அந்த நாகமணியாலதான் இவ்வளவு நடந்துச்சு. அது தேவையே இல்லை. எனக்கு என் குடும்பத்தோட சந்தோஷம் தான் நாகமணி. ஆனா நீங்களும் ஹரிஷும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அவர்தான் அதுக்காக எதையும் செய்யறாருன்னா நீங்களுமா பேராசையோட சுத்துறீங்க. அதுக்காக எவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க. நாகமணி அடையறதுக்காக அந்த இச்சாதாரி நாகங்களை அநியாயமா கொன்னுட்டீங்களே. இல்ல எனக்கு அந்த நாகமணி வேண்டானா எனக்கு அது வேண்டவே வேண்டாம். என் ஆசைலாம் என்னோட இந்த குடும்பம் என்னைக்குமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதனாலதான் உங்க பிள்ளைக்கும் மருமகளுக்கும் உங்களை பத்தின ரகசியங்களை இத்தனை நாளா நான் சொல்லல. நாகமணிக்காக போராடுறவருன்னு நான் சொல்லல. அதுக்காக எதையும் செய்வீங்கன்னு நான் சொல்லலன்னா போதும். எனக்கு அந்த நாகமணி வேண்டாம். நீங்க எங்க கூடயே வந்துருங்க. எல்லாரும் ஒண்ணா இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்வோம். அண்ணா அந்த நாகினி அவ நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரையா 3 பேர் இது வரைக்கும் கொன்னுட்டா. அவ உங்களையும் கொன்னுடுவாளுன்னு பயமா இருக்கு. ஆமாண்ணா அவள் நிச்சயம் உங்களை கொல்ல வருவா. இந்த மோதிரத்தை உங்க கையில போட்டுக்கோங்க. இந்த மோதிரம் இது உங்களை அவகிட்ட இருந்து காப்பாத்தும்னா அந்த நாகமணிக்காக நீங்க அவ அம்மா அப்பாவை கொன்ன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷமே அவ உங்களை கொன்னுடுவாண்ணா. இத போட்டுக்கோங்கண்ணா, இத போட்டுக்கோங்க, உடனே போட்டுக்கோங்க. அம்மா எங்க இருக்கீங்க?
சும்மா சொல்லக்கூடாது. நானே என்னவோன்னு நினைச்சேன். அவ என்ன விட கில்லாடியா இருக்கா. கொஞ்சம் விட்டா என்னையே தூக்கி சாப்பிடுவா போல இருக்கே. அடடடடடா, என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங், என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங். அவ செஞ்சதுலயே பெரிய தப்பு என் அண்ணன் ரூபத்துல வந்ததுதான். அப்படி இருக்குமோ? அண்ணன் ரூபத்துல வந்திருக்கானா? ஒருவேளை அண்ணன் இன்னும் சாகலையோ? இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. நான் தானே மலை உச்சியில இருந்து அவனை தள்ளி விட்டேன். எனக்கு உபயோகம் இல்லாதவன் இருக்கவே கூடாது. உபயோகம் இல்லாதவன் இருக்கவே கூடாது. உபயோகம் இல்லாதவன் இருக்கவே கூடாது. இல்ல இல்ல, அவன் சாகல. அந்த சிவசங்கரன் இன்னும் சாகல. அந்த சிவசங்கரனை பத்தி எல்லா விஷயமும் அந்த நாகினிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவன் வேஷத்துல அந்த நாகினி இங்க வந்தா. இல்லனா அந்த நாகினிக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே அந்த சிவசங்கரன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. இந்த ட்விஸ்ட வச்சு சீரியல் பண்ணா ஜனங்க ரசிச்சு பாப்பாங்க. நானே பெரிய நடிகை, எனக்கு முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்றாள் அவ. சிவசங்கர ரூபத்துல வந்தா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேனா? என்ன கற்பனை. சும்மா சொல்லக்கூடாது அவளை. அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது போல இருக்கு. அவ இந்த விளையாட்டை யார் கூட விளையாடிட்டு இருக்காளோ, இந்த விளையாட்டுல அவ ரொம்ப சீனியர்னு அவளுக்கு தெரியாது. நான் ஒரு விளையாட்டை ஆரம்பிக்கிறேன்னா அந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறதும் நானா இருக்கணும், முடிக்கிறதும் நானா தான் இருக்கணும். இதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மோதிரத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இது இருந்ததுனாலதான் அந்த நாகினியை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒருவேளை இந்த மோதிரம் இல்லாம போயிருந்தா அந்த நாகினிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப என் மேல சந்தேகமே இல்ல. தேவையே இல்லாம நான் எதுக்கு அந்த நாகினியை பார்த்து பயப்படணும்? நான் தான் எதுவுமே செய்யலையே. செஞ்சது எல்லாமே என்னோட பிளடி அண்ணனும் என்னோட கொலகார புருஷனும் தான். சோ எனக்கு இனிமே இது தேவையே இல்லை. ஏன்னா எனக்கு சொந்தமானது என்கிட்ட தானே இருக்கு. என் உயிரை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவுதான் என் முகத்திரைய கிழிக்க முயற்சி பண்ணாலும் என் முகத்திரைய உன்னால கிழிக்கவே முடியாது. இந்த ராஜகுமாரி யமுனா உன்கிட்ட சிக்க மாட்டா நாகினி. இப்ப நான் உன்னையும் அந்த சிவசங்கரனையும் கோத்து விட்டு வேடிக்கை பார்க்க போறேன். ஒரு கல்லு 2 மாங்காய், ஒரு வெட்டு துண்டு 2. என் அன்பான அண்ணன் கதையை உனக்கு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. அடியே நாகினி, இனிமே நீ அவனை விட மாட்ட. என்னோட 2 எதிரிங்க எந்த பகையுமே இல்லாம ஒருத்தர் கொன்னுப்பாங்க. அடின்னா இப்படி இருக்கணும். புத்திசாலினா என்ன மாதிரி இருக்கணும். ஹே யமுனா, சும்மா சொல்லக்கூடாது. You're simply great. சிவன்யா, சிவன்யா, நீ போன காரியம் என்னாச்சு? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? அந்த யமுனா தான் உண்மையான கொலையாளின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சொல்லு சிவன்யா, ஏன் அமைதியா இருக்க? சொல்லு, யார் அந்த கொலையாளி? யமுனா அம்மா இல்ல, கார்த்திகோட அப்பா தான். நீ பாத்திய அந்த மனுஷன் தான் 5வது கொலைகாரன். அந்த ருத்ரமா சொன்ன அறிகுறி இதுதான் போல இருக்கு. 5வது கொலைகாரன் கார்த்திகோட சொந்தம்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா கார்த்திகோட சொந்தம் அவன் அப்பா தானே? சிவன்யா, நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா ஸ்ரேயா, நீ சொல்றது உண்மைனா அந்த 5வது கொலைகாரன் அவன் தானா? அவனை பார்த்து அவனை எதுவும் பண்ணாம திரும்பி வந்துட்டேனே. உன் அம்மா அப்பாவோட சாவுக்கு காரணமானவன் அவன். நாகமணியை முதல்ல எடுத்துட்டு போனது அவன் தான். நாம முதல்ல பழித்திக்க வேண்டியது அவனை தான். ஆனா ஸ்ரேயா,
அவர் கார்த்திக்கோட அப்பாவாச்சு. நீ இதை சொல்லுவேன் நான் நினைச்சேன். உன்னை பழி வாங்க விடாம கார்த்திக் தடையா இருப்பான்னு நினைச்சேன். அதே மாதிரி நீயும் சொல்ற. அவன் 5வது கொலைகாரன் தெரிஞ்சும் கார்த்திக்கோட அப்பாங்கிறதுனால அவனை விட சொல்ற. நீ உன் அப்பா அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அவ்வளவு சீக்கிரத்துல மறந்து போயிட்டியா சிவன்யா? இல்ல நீ மறக்கல, உன் காதல் மறக்க வச்சிருக்கு. பழி தீக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுல புருஷன் குழந்தை காதல் எதுக்கும் இடம் இல்ல சிவன்யா. உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே கொள்கை செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்றணும். அநியாயமா கொல்லப்பட்ட அவங்க 2 பேருக்கும் நியாயம் கிடைச்சே தீரணும். அது கிடைச்சாதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். இந்த விஷயத்துல நீ எங்க இருக்க போற? உங்க அம்மா அப்பா பக்கத்துலயா இல்ல உன் புருஷன் பக்கத்துலயா? சொல்லு சிவன்யா, இந்த விஷயத்துல உன் முடிவு என்ன? உங்க அப்பா அம்மாவுக்காக அவனை கொல்ல போறியா இல்ல உன் புருஷனோட அப்பனை காப்பாத்த போறியா? எதுன்னு யோசி. பெத்தவங்களுக்கு செய்ய போற கடமையா இல்ல ஒரு விபத்துல உனக்கு உறவா கிடைச்ச உன்னோட புருஷனா? ஒருவேளை அம்மா அப்பாவை கொன்னவங்களை நீ பழி வாங்கலனா இதுக்கப்புறம் உன்னோட எண்ணம் நிறைவேறாது. அந்த வாழ்க்கையில் நீ மறந்துட வேண்டியதா. உன் அம்மா அப்பாவோட ஆத்மாவுக்கு சாந்தியும் கிடைக்காது. ஒருவேளை நீ கார்த்திக்கோட அப்பாவை கொல்றன்னு வச்சுக்கோயேன், அப்பவே உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிடுவான். உன் வரவு அப்பவே அருந்துரும். இப்ப உன்கிட்ட 2 வழிதான் இருக்கு. ஆனா இந்த 2 வழியில நீ ஒரு வழிய தேர்ந்தெடுத்தே ஆகணும் சிவன்யா. ஆமா சிவன்யா, இது தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. நீ ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். யாரது? என்னாச்சு உனக்கு? என்ன தண்ணி ஊத்தி விளையாடிட்டு இருக்க? உன்னோட விளையாடுறதுக்கு நான் என்ன உன் மாமா பொண்ணு நினைச்சியா? இருக்கிற கடுப்புக்கு உன் கழுத்து நெரிச்சு கொல்லலாம் போல இருக்கு. சொல்லு, எங்க போயிருந்த நீ? இந்த வா போங்கிற வார்த்தையெல்லாம் இருக்க கூடாது. மரியாதை. முகர கட்டிக்கு மரியாதை கேக்குதோ? வாயில நல்லா வந்துடும். நேத்து ராத்திரி எங்க போய் தொலைஞ்ச? எத்தனை தடவை நான் உனக்கு போன் பண்ணிருப்பேன். போன் எடுக்காம என்ன கிழிச்சிட்டு இருந்த? ராத்திரி முழுக்க ஊர் சுத்த வேண்டியது, விடிய காலையில வந்து கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. என்னவோ உங்க அப்பா கத்தையா சொத்து சேர்த்து வச்ச மாதிரி தூங்குற. வேண்டாம், என் அப்பாவை பத்தி பேசாதன்னு சொல்லிருக்கேன். ராத்திரி எங்கடா போயிருந்த? எங்க வேணாலும் போவேன். நீ என்ன சொல்லிட்ட போற? நான் ஏன்டா சொல்லணும்? என் வீட்டு தோட்டக்கார மாறி நீ தோட்டக்கார வேஷம் போட்டுக்கிட்டு என்ன மிரட்டினா நான் அப்படியே பயந்துருவேனா? ரகசியம் தெரியுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யற வேலை எல்லாம் வச்சுக்காத. எனக்கு நீ யாரு என்னங்கிற விஷயம் எல்லாம் ஒண்ணு விடாம தெரியும். உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட வேற ஆளை பாரு. சொல்லு, ராத்திரி எங்க போயிருந்த? டிஸ்கோக்கு. என்ன மாதிரி யூத்துங்கெல்லாம் டிஸ்கோக்கு தானே போவாங்க. டெட் பாடிய பாத்தியா? எத? அவனோட டெட் பாடிய. எவனோடதுன்னு சொன்னா தானே தெரியும். அந்த சிவசங்கரனோட பொணத்தை. என்னது? அவனதான் நீ தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டிய? தள்ளுனதுக்கு அப்புறம் அவன் பொணத்தை நீ பாத்தியான்னு கேக்குற. இல்ல. அப்படின்னா அவன் செத்துட்டான்னு நீ எதை வச்சு சொன்ன? மலை உச்சியில இருந்து உன்னையே தள்ளி விட்டா கூட நீ பூசணிக்கா மாதிரி செதறிடுவ. அவன் செதறி போயிருப்பான். எதை வச்சு சொல்ற? அவன் செத்துட்டான்னு நீ எதை வச்சு முடிவு பண்ண? ஒருவேளை அவன் மரம் கிளையில சிக்கி தொங்கலாம், இல்லன்னா தண்ணியில அடிச்சிட்டு போயிருக்கலாம். என்ன தண்ணி மரம்னு ஏதோ பேசிட்டு இருக்க? செத்து போனவனை பத்தி இப்ப எதுக்கு பேச்சு? அவன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். என்னது? சாகலையா? நீ நேர்ல பாத்தியா? இல்ல யாராவது சொன்னாங்களா? எப்ப பார்த்தாங்க? என்ன சொன்னாங்க? சொல்லு. எங்க பார்த்தாங்க? எப்படி பார்த்தாங்க? சிவன்யா ஒரு நாகினிங்கிற விஷயத்த இந்த முட்டாள் கிட்ட சொல்லவே கூடாது. சிவசங்கர ரூபத்துல வந்ததையும் சொல்லக்கூடாது. சொன்னா இவன் எல்லாத்தையுமே நாசமாக்கிடுவான். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இவ்வளவு தூரம் கேக்குறல, பதில் சொல்லு. அவனே இங்க வந்தான். இவ்வளவு நாள் வீட்டுல பாம்பு தான் வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ சிவசங்கரம் வந்தான்னு சொல்ற. ஆமா, நீ அவனோட ஆவி கிவி ஏதாவது பாத்தியா? அவனே தான் இங்க வந்தான். அவனை நான் எதையோ சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். அவன் மறுபடியும் இங்க வந்தான்னா அவன் புள்ளைய கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கேன். போயிட்டானா என்ன?
உனக்கு மகாபாரதம் தெரியுமா? துரோணாச்சாரியார் தன்னுடைய சீடர்களுக்கு எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்தாரு. எல்லா கலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சா அந்த சீடர்கள் மாதிரி உலகத்துல முட்டாள்களே இருக்க மாட்டாங்க. முக்கியமான கலைகளை குரு ரகசியமா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி என்கிட்டயும் ஒரு ரகசியம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி எதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்னோட இந்த ரகசியத்தை வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத, உனக்குள்ளேயே வச்சிரு. அவன் எங்க இருக்கான்னு கவனி. அவன் இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான். அவன் இன்னொரு தடவை இங்க வந்தானுவே உன் கதையும் என் கதையும் நாரிடும். போய் அவனை தேடி கண்டுபிடி. இவங்கெல்லாம் யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த நாகமணி இவங்க கிட்ட எப்படி இருந்தது? இது இச்சாதாரி நாகனியா? ஸ்ரேயா, உன் முகத்துல ஏதோ கவலை தெரியுது. குருதேவா, சிவன்யா காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளோட காதல் தான் அவளை பழி வாங்க விடாம தடுத்துட்டு இருக்கு. 5 கொலைகாரங்கள்ல 2 பேர் தான் பாக்கி இருக்காங்க. அந்த 2 பேரை யாருன்னு சிவன்யாக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு அவ கொல்ல மாட்டேங்கிறா. அதுக்காக தானே அவ அந்த வீட்டுக்குள்ளேயே போனா. அதை நிறைவேற்றத்துக்கு தானே கார்த்திகேய கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. அப்படி இருந்தும் அவ அடிக்கடி பழி வாங்குற எண்ணத்தையே மறந்துடுறா. அந்த கார்த்திக் ஒரு மனுஷன், இவ ஒரு நாகினி. ஒரு நாகினி ஒரு மனுஷனும் காதலிக்கவே கூடாது. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அவளுக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவ அவனை காதலிச்சிட்டு இருக்கா. என்ன சொல்றா இவ? என் பையன் ஒரு நாகனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? இவங்க சொல்றத பார்த்தா அந்த சிவன்யாவும் ஸ்ரேயாவும் இவங்க 2 பேரும் இச்சாதாரி நாகனியோட பொண்ணுங்களா? நாகமணியை பாதுகாத்த இச்சாதாரி நாகங்கள் அவங்களுடைய பொண்ணுங்களா? இத்தனை வருஷத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. என் பிள்ளைக்கு இச்சாதாரி நாகனியோட கல்யாணம் வேற நடந்திருக்கு. இது பெரிய தப்பாயிடுமே. நடக்க கூடாதது நடந்துடுச்சு.